ஆக்சுவலாக மார்னிங் வந்து 9லேருந்து 11க்குள்ளே தான் வந்து சாமியை தீர்த்தமாக்கிறதுக்காக கீழே இறக்குவாங்க இது. ஸோ நான் அதுக்குள்ளே வந்து நேற்று நைட்டு சொன்ன மாதிரி 3 ரிலீஜியனும் ஒரே இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக இங்கே சிவன் கோயில், இங்கே வந்து பள்ளிவாசல், அந்த பக்கம் போனீங்கன்னா விகாரை. ஒரு வள்ளி மலைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே மலை ஏறணும். அதுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா இதையும் ரெண்டுத்தையுமே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் போகலான்னு இருக்கேன். மேபி ரிட்டன் வந்தால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏழுமலைன்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, இதான் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து கேப் பிடிச்சி போனால் சீக்கிரம் போய் சேர்ந்தலான்னு சொன்னாங்க. பார்க்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக ரோடுலேயே நேராக போகணுன்னு நினச்சேன், பார்த்தா உள்ளே ஒரு கோயில் மாதிரி இருக்குது. இதான் தேங்காய் எல்லாம் உடச்சிட்ருக்காங்க. உடச்சிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா மேலே ஏற இடம் அங்கே தான் இருக்குது. பட் இப்போ சாமி தீர்த்தம் ஆடுறதுனால இப்போ நம்ம ஏற ஆரம்பிச்சோன்னா லேட் ஆகிடும். ஸோ நம்ம வண்டி பிடிச்சி தான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். மழை வந்து படிக்கட்டில் ஏறாமல் வேனில் போகலான்னு ஐடியாவில் இருந்தேன். பட் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு மிஸ் பண்ணணும், அதனால் லைக் மேலே இருக்க கடவுள் பேர் தான் கதிர்காமமா, கதிர்காம கடவுள் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, லைக் இது ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, நம்ம எக்ஸிட் வழியில் நுழைஞ்சிட்டோமா? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போது ஒரு வித்தின் ஒரு 30 மினிட்ஸுக்குள்ளே அதை முடிச்சாகணும். பிகாஸ் வந்து தீர்த்தம் மரத்துக்கு சாமி கீழே இறங்கிடுச்சுன்னா அதை மிஸ் பண்ணிடுவேன். ஸோ எவ்வளோ வேகமாக போயிட்டு திரும்பி வர முடியுமோ அந்தளவுக்கு போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு வரத்துக்கு பார்க்கணும். ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் எவ்வளோ நேரம் போகணுன்னு தெரில, ஆனால் கொஞ்சம் வேகமாக போகணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கீழே ஸ்டார்டிங்லேயே சிவன் கோயில், எப்பவுமே பிள்ளையார் கோயில் தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ 100 மீட்டர் தான் தாண்டியிருக்கேன், அதுக்கே இப்படி இருக்குது. 3 கிலோமீட்டர் ஆக்சுவலாக போகணும். புரிய போகுது. வழக்கம் போல் எப்பவுமே மலையேறதுக்கு முன்னாடி பட்டை அடிக்க மறந்துடுவேன். நல்ல வேலை பிள்ளையார் கோயில் இருந்துச்சு, விபூதி கிடச்சதுனால பட்டையை அடிச்சிட்டேன். இல்லைன்னா நீர் கோர்த்து அடுத்த நாள் கதை அவ்வளோதான். ஆக்சுவலாக மேலே ஒரு கோயில் தெரியுது, எனக்கு தெரிஞ்சது பிள்ளையார் கோயிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, ஆக்சுவலாக அது வள்ளி கோயில் கிடையாது, துர்கை அம்மன் கோயில். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அதான் நானும் யோசிச்சேன், என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே இது வள்ளி கோயில்னு நினைக்கிறேன், பிள்ளையார் கோயிலுக்கு அடுத்தது. மேபி அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். இது சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. அப்பப்போ படிக்கட்டு வருது, இந்த மாதிரி நார்மலான பாதை இருக்குது. ஆனால் மழை நேரத்தில் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. அப்புறம் மதுரை வீரன் மாடசாமி கோயில்னு வேறு ஏதோ இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணி தான் மவுண்டனோட ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். பாதி தூரம் ஏறி இருக்கும், இன்னும் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். இந்த தூரத்தில் இவ்வளோ ஹைட்டில் இருக்கேன். லைக் இதோட ஹைட் எவ்வளோன்னு தெரில, மேலே போயிட்டு ஷூட் பண்ணுறேன். இதுதான் கோயில். ஆக்சுவலாக நான் ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன், அது ரொம்ப சீக்கிரமாக மேலே வந்துட்டேன். இது முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சேன் இல்லையா, அதுதான் டாப் வியூ. ஸோ கீழே சிவனொளி பாதை மலை மாதிரி ரொம்ப ஹைட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பரவாயில்ல, சீக்கிரமாக வந்துட்டேன். ஸோ கீழே நடக்கிற தீர்த்தத்தையும் போய் பார்க்கறதுக்கு டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் அங்கே போகணும். அங்கே போய் தீர்த்தம் ஆகணும். ஐயோ, தருவரை போட்டுருக்காங்களே. இப்போ டாப்புக்கு வந்துட்டோம். இப்போ வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கோவில் இது தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மேலேயும் போகலாம், வழி இருக்குது. மேலே அரச மரம் இருக்கும்.
லைக் அந்த சைடு இருந்த ரிவ்யூ பார்த்தோம், இந்த சைடு இருந்த ரிவ்யூ இருக்குன்னு பார்ப்போம். மலையோட ஆப்போசிட் சைடு இருக்குது. இன்கேஸ் இப்போ வயசானவங்க வர மாதிரி இருந்த அந்த இடத்துக்கு வந்து வேன் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. லைக் 600 சம்திங் 1000 என்னவோ வந்து டிக்கெட் அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்துமே பண்ணுறாங்க. ஸோ இந்த வழியாக தான் வந்து வெஹிக்கிள் வரதுக்கான வழி இருக்குது. ஸோ ஆல் ஏஜ் குரூப் வந்து இந்த இடத்துக்கு வர முடியும். உனக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டைரக்ஷன்லையும் ஓகே லைக் உள்ள சத்தம் போகிறத பார்த்தா திரை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறேன். லைக் இது ரொம்ப உயரமான இடம்லாம் சொல்ல முடியாது, ஒரு 30 மினிட்ஸில் ஏறிடலாம். திருநீர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாட்டு சாணத்தில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகனோட காலடி தடப்பட்ட அந்த மண்ணை வந்து திருநீராக வந்து எல்லா இதுலேயும் கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கண் திஷ்டி, அதுக்கப்புறம் இருக்க நமக்கு தடங்களாக இருக்க எல்லா விஷயமும் இதெல்லாம் போகிறதுக்கு வந்து அது வந்து பூசுகிறவங்க. ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷல் கதிர்காமத்துக்கு போயிட்டு வந்தாலும் எல்லோரும் வந்து கேட்பாங்க, கதிர்காம திருநூறு எடுத்துகிட்டு வந்தீங்களா, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அது எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது. இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் அந்த பூசாரி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மேலே வந்து வேல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து எல்லாருமே அவளை வந்து பூசுகிறாங்க. அந்த என்ன ரீசன் தெரியாது எனக்கு. ஸோ நான் இந்த வாட்டி இது பண்ணலை, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வரதுக்கு ஒரு மோட்டிவ் வேணும்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபேமிலியோட வந்து அதை பண்ணலான்னு இருக்கேன்.